ஹலோ கைஸ், வாங்க படிக்கலாம். இப்போ நம்ம வந்து 10th சயின்ஸ் புக்கு தான் படிக்க போகிறோம். ஒரு விஷயத்தை படிக்கிற முன்னாடி அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 to 6 ஃபிசிக்ஸ் இருக்குது, அப்புறம் 7 to 11 கெமிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறமா 12 to 21 வரைக்கும் பயாலஜி உங்களுக்கு இருக்குது, 22 என்விரான்மெண்டல் சயின்ஸ், 23 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போது எக்ஸாம் டைம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கடைசியாக இருக்கிற இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, 3 சப்ஜெக்ட்லேயுமே டெஃபினிஷன்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா இப்போது லாஸ் ஆஃப் மோஷனில் 3 லா வருதுல்ல, அந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி இப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து ரியாக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அது நிறைய இருக்கும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பயாலஜியில் டெஃபினிஷன்ஸை தாண்டி இன்டீரியர் கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து அதை மக்கப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து அதை புரிஞ்சு படிச்சுக்கிட்டு நம்ம ஓனாகவே எழுதலாம். ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து படிக்க வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ்லாம் நாங்கள் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம்.